Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். மீன் பஜ்ஜி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் பஜ்ஜி செய்யறதுக்கு நான் மீனோட அந்த ஃபில்லட் மட்டும் எடுத்துருக்கேன். அதாவது முள்ளுலாம் எடுத்துட்டு வெறும் அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்துருக்குறோம். இது வந்து இங்கே அப்படியே விற்கும், அதை தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் அதுமாதிரி செய்யணுன்னா வெறும் அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். லைட்டாக வந்து கொஞ்சம் உப்பு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துக்கங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே வந்து ஊறட்டும். மசாலா வந்து அதில் இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பஜ்ஜி செஞ்சுக்கலாம். பஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா தூளில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். என்னோடய மிளகாய்த்தூளில் காஷ்மீரி சில்லி பவுடரும் வந்து ஆட் ஆகிருக்கும், அதனால் கொஞ்சம் கலர் எக்ஸ்ட்ரா இருக்கும். கசூரி மேத்தி வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன், அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பஜ்ஜி பேட்டர் வந்து செய்வோம் இல்லையா, பஜ்ஜி மாவுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இது மாதிரி நல்லா பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, பார்த்த அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ பஜ்ஜி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் வந்து சேர்த்துக்குவோம். ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம அந்த பஜ்ஜி பேட்டரில் மீனை வந்து நல்லா டிப் பண்ணி இதில் வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் மீன் உள்ளே வேகும், நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகவும் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்குவோம். இப்போ இது ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இது ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பாகிடும். மீன் வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம எடுத்துருக்கலாம் ஆயில் வடிகட்டிட்டு. நீங்கள் மீன் பஜ்ஜி வந்து இது மாதிரி வெறும் ஃப்ளஷ் மட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா கொஞ்சம் சதை இருக்கிற மீனாக பார்த்து நீங்கள் வந்து அந்த ஃப்ளஷ்ஷை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா உடையாமல் வரும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரொம்ப மெலிசாக இருக்கிற மீன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி பஜ்ஜி போட கஷ்டமாக இருக்கும், அது வந்து உடஞ்சிரும் ஒரு மாதிரி. பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ அதே ஆயிலே நான் மீதி இருக்கிற மீனையும் வந்து பஜ்ஜி வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட மீன் பஜ்ஜி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அது கலர் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது. இது வந்து நம்ம சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி க்யூபாக போட்டதுனால நல்லா இது நம்ம ஸ்டார்டர் மாதிரி கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இது கூட நீங்கள் எதனா சோஸ் கெச்சப் அது மாதிரி கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாம், இல்லை ஆனியன் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த ஃபிஷ் பஜ்ஜை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். நல்லா சதையாக இருக்கிற மீனாக பார்த்து எடுத்து இது மாதிரி முள் இல்லாமல் எடுத்து செஞ்சால் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்லா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி இந்த மீன் பஜ்ஜி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம AL ஃபுட்டோலஜி சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.